ஹலோ காய்ஸ், நம்ம சேனலில் ரொம்ப நாளாக வீடியோ வராமல் இருந்ததுக்கு சாரி. ரொம்ப நன்றி. இத்தனைக்கும் ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. அதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி தாங்க இன்னொரு பெட்டிங் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து முழுக்க என்னோட சொந்த விருப்பம். இதில் நீங்கள் பணம் போட்டு லாஸ் பண்ணுறதும் ப்ராஃபிட் பார்க்குறதும் உங்களோட விருப்பமே. இதில் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் ஒன்லி உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது, எப்படிலாம் விளாடலாம், இல்லை எப்படி விளாண்டா மணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் மட்டும் தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன்னு ஒழிச்சு, மற்றபடி இதில் வந்து நீங்கள் காசு போடுங்க, நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? இது நீங்கள் வந்து இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு வேணுங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். வேணாட்டி விட்டுருங்க. ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. வாங்க. இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மொபைல் நம்பர் நீங்கள் போட்டு லாகின் பண்ண உடனே வந்து உள்ளே போனோடனே உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக வந்து ஒரு ₹50 கொடுப்பாங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து பெட் பண்ணி விளாட்லாம். அதை வச்சு பெட் பண்ணி விளாண்டிங்கன்னா கிட்டத்தட்ட ₹1000 கிட்ட எடுக்க முடியும். ப்ராஃபிட் எடுக்க முடியும். வெறும் ₹50 வச்சு விளாண்டாலே ₹1000 பக்கம் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கான டிப்ஸ் என்னங்கிறதையும் நான் போக சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் அந்த ப்ராஃபிட் எடுக்கிற அமௌண்ட்டை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து ஒரு அதில் தான் அங்கே தான் வந்து ஒரு செக் வச்சுருக்காங்க. என்ன செக் அப்படின்னா, நீங்கள் வித்ட்ரா பண்ணுற ஆப்ஷன் சைடு போனீங்க அப்படின்னாலே, நீங்கள் விஐபி பேக்கேஜ் வந்து ஆன் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்படிங்கும்போது விஐபி பேக்கேஜ் ஆன் பண்ணுறதுக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ₹500 பெட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது வெறும் ₹50 வச்சு நீங்கள் ₹1000 ஜெயிச்சாலுமே ஒரு ₹500 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகே, ₹500 டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் ஓகே டன். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த பணத்தை வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அங்கேயும் ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க. என்ன டெஸ்ட்டுன்றதை என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிட்டோம்னா ஒரு போர் அடிச்சு போயிரும்ல. ஸோ ஒரு 2, 3 கேம் வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டிட்டு நம்ம அப்புறமா இது பண்ணிக்கலாமா? சரி, ஓகே. அப்போ நீ என்னத்தடா கிழிச்ச அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னை கேட்கக்கூடாதுல்ல. ஸோ இதில் பாருங்கள், எனக்கு வந்து அமௌண்ட் வந்து ₹11,706 இருக்குது. ஓகேங்களா? அப்படி கொஞ்சம் ஜாமாவெல்லாம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நேச்சுரலாக இருக்கிறதானே வரும். இதுக்கோசம் நான் மைக்கு போட்டு கொட்டாய் வச்சா சொல்ல முடியும். ஓகே. இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு எந்த கேமுக்குள்ள உள்ள போச்சுன்னு தெரியலையே. என் கை வேறு என்கிட்ட பட்டுருச்சு. சரி, ஓகே. வாங்க, உங்களுக்கோசரம் ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன். என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. 11,000 இருக்குது. ஜஸ்ட் வெயிட் எ மினிட். சுத்தமாக வெளியே வந்துருச்சு. ஸோ மை காட். இது வேண்டாம். இந்த கேம் வேண்டாம். எனக்கு அந்த கேம் விளையாட தெரியாது. ஓகேங்களா? இப்போதைக்கு பாருங்கள், என்எஸ்ல வந்து ₹11,706.8 இருக்குங்களா? ஏன்னா இதில் வந்து நான் ₹500 டெபாசிட் பண்ணேன். ப்ளஸ் அது இல்லாமல் நான் ஏற்கனவே விளாண்ட காசோட சேர்த்து மொத்தம் எனக்கு அவ்வளோ இருக்குது. போனஸாக உங்களுக்கு ₹100 கிடைக்கும். எப்படி ₹100 போனஸாக கிடைக்கும் அப்படின்னா, ₹500 நீங்கள் டெபாசிட் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஆப்ஷனில் கேட்கும் ₹100 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி. அந்த ₹100 வந்து போனஸில் போயிடும். அந்த போனஸில் வந்து நீங்கள் ரம்மி இது மாதிரி மற்ற கேம்ஸ்லாம் விளாடும்போது உங்களுக்கு அந்த ₹100 குறைச்சிக்குவாங்க. ஸோ அந்த ₹100 வந்து வேஸ்ட் தான், ஏறாது. உங்களுக்கு விளாட தெரிஞ்சுன்னா விளாடுங்க, இல்லைனா விட்ருங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ₹500 வந்து இதில் ஏறிடும். ₹500 ஏறினதுக்கப்புறமா விஐபி பேக்கேஜ் வந்து 0லேருந்து 1க்கு ஆக்டிவேட் பண்ணிடுவீங்க. அதில் பாருங்கள், நான் வந்து எல்லா நம்பர்லாம் கொடுத்து லாகின் பண்ணிவிட்டேன். லாகின் பண்ணிவிட்டு நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ₹6,463 இருக்கா? டோட்டல் பேலன்ஸ் பாருங்கள், ₹11,706. வித்ட்ராவல் பேலன்ஸ் வந்து ₹6,463.2 இருக்கா? இதில் பாருங்கள், உங்களுக்கு டெய்லி வித்ட்ரா லிமிட் வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளவே வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ₹100 மட்டும்தான் நீங்கள் ஒரு நாளைக்கு எடுத்துக்க முடியும், வித்ட்ரா பண்ண முடியும். ஏன் ₹100 மட்டும் அப்படின்னா, அதுதான் விஐபி 0லேருந்து 1க்கு கன்வெர்ட் ஆகும்போது அந்த மணி வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி கொடுப்பாங்க. இதே ஒரு ₹5,000 இப்போ என்கிட்ட ₹6,000 இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு ₹5,000 போட்டு நீங்கள் வித்ட்ரா கொடுக்குறேன். இப்போதைக்கு நீங்கள் வித்ட்ராவில் பாருங்கள் 0 தான் இருக்கும். வித்ட்ராவில் 1ன்னு வர டைத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். நான் ஆல்ரெடி இப்போ ₹100 வித்ட்ரா பண்ணிட்டேன். நேற்றும் ஒரு ₹100 வித்ட்ரா பண்ணிட்டேன். அது வந்து சென்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ப்ரூஃபும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ₹5,000 கொடுத்துட்டேன்னா பாருங்கள், வித்ட்ரா பண்ணும்போது பாருங்கள், எக்ஸாக்டிங் த மேக்ஸிமம் சிங்கிள் வித்ட்ரா லிமிட்டு நீட் விஐபி 7. அப்போ விஐபி 7க்கான பேக்கேஜை நான் வாங்கினா மட்டும்தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து என்னால் வித்ட்ரா பண்ண முடியும். அதே பாருங்கள், ஒரு ₹200 வித்ட்ரா பண்ணுறதுக்கு பாருங்கள், விஐபி 2க்கு நான் கன்வெர்ட் ஆகணும். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ₹100ங்கிறது நீங்கள் ₹500 டெபாசிட் பண்ணும்போதே ₹100 வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையா? நான் சார் தொண்டை கிளியே கத்திட்டு இருக்கிறேன். இதில் நீங்கள் ₹200 வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா விஐபி 2க்கு வந்து கன்வெர்ட் ஆகணும். ஓகேங்களா? அப்போ விஐபி 2க்கு கன்வெர்ட் ஆகும்போது நீங்கள் ₹500 டெபாசிட் பண்ண போகும். ₹1000 டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ₹200 எடுக்க முடியும். இதே ₹500 நீங்கள் போய் பண்ணணும் அப்படின்னா ₹300 ₹500 நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா விஐபி 3க்கு கன்வெர்ட் ஆகணும். அப்போ கிட்டத்தட்ட வந்து அதில் வந்து விஐபி 3க்கு நீங்கள் ₹500 போட்டு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ உங்களுக்கு சார்ஜ் எடுக்கும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இதில் விஐபின்ற பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், டெபாசிட் அமௌண்ட்டு ₹1000 நீங்கள் பே பண்ணும்போது விஐபி 2க்கு கன்வெர்ட் ஆயிடுவீங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு நான் ₹500 தான் பே பண்ணேன். ஸோ அதனால் வந்து இப்படி ₹1000 போகலை. அதனால் பகுதியாக தான் நிற்கும். பாருங்கள், அதில் பாருங்கள், விஐபி 2லேருந்து 3க்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கு ₹2,000 கிட்ட வந்து நம்ம இதில் வந்து டெபாசிட் பண்ணணும். அதேமாதிரி விஐபி 4க்கு பாருங்களேன், ₹5,000 டெபாசிட் பண்ணணும். நான் அதில் வெறும் ₹1000 அமௌண்ட் எடுக்கிறதுக்கு இல்லை நான் ₹5,000 டெபாசிட் பண்ணணும். சரி, ஓகே. உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பணம் இருக்குல்லடா, நீ டக்குன்னு எடுத்து வித்ட்ரா பண்ணிடுறான்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் இது எந்த அளவுக்கு சேஃப் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல. ஆனால் நேற்றுக்கு நைட்டில் வந்து நான் போட்டேன்.
விட்ரா உடனே வந்து எனக்கு விட்ரா ஆயிடுச்சு. ஆனால் இப்போ போட்ட விட்ரா வந்து இன்னும் எனக்கு ரிசீவ் ஆகலை. ஸோ எனக்கு அதனால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அது இல்லாமல் இந்த மாதிரி பெட்டிங் ஆப்பை வச்சு நம்ம இவ்வளோ பணத்தை போட்டு லாஸ் ஆயிடுச்சுன்னா கடைசியில் யாருங்க? எங்கள் அப்பெல்லாம் எனக்கு செருப்பு கழட்டி அடிச்சிடுவார். ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் விளாடணும். ஆனால் இதில் 5000 ரூபா போட்டால் VIP 4க்கு கன்வெர்ட் ஆகி போயிடும். டெய்லி செக்இன் போனஸாக வந்து 80 ரூபா கொடுப்பாங்க. டன், இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை என்னால் அதை விட்ரா பண்ண முடியலை அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1000 ரூபாங்கிற பட்சத்தில் நான் 5 நாளில் வந்து நான் 5000 ரூபாய் வந்து எடுத்துருவேன். இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை இது மூலிமா எனக்கு பணம் எதுவும் வேறு எதுவும் வெளியில் போயிடுச்சு, இல்லை வேறு யாராவது திருடிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் எதுக்குடா மயிறு மாதிரி இதை பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கனாலும், ஜஸ்ட் இது மாதிரி இருக்குது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு வந்து நான் 2 கேம் ப்ளே பண்ணி காட்டினு தான் சொன்னேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து அந்த சர்க்கிள் கேம் வந்து விளாண்டுறலாம். ஓகேங்களா? இது பாருங்கள், 20 ரூபா பெட்டிங் இருக்குது. வேணாம், நம்ம 10 ரூபா மட்டும் வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிட்டு ஸ்பின் பண்ணலாம். நம்மளுக்கு பாருங்கள், இப்போதைக்கு வந்து ட்ரை அகைன் தான் வரும். மேக்ஸிமம் இதில் இப்படி தான் வரும். ஆனால் முடிஞ்சதுக்கு ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை கண்கட்டி விற்ற மாதிரி நம்ம கண்ணை திறந்துக்கிட்டே நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸ்லாம் எடுக்கிற மாதிரியே தெரியுது. பட் இது வரலையும் என் அக்கௌண்ட்லேருந்து எந்த பேலன்ஸும் போகலை. ஒருவேளை போச்சுன்னா யாரையும் நான் போய் கேட்குறது? சொல்லுங்கள். இது ஒரு பெட்டிங் ஆப்பு. நான் போய் கேஸ் கொடுத்தா கூட இது எதுக்குடா நீ யூஸ் பண்ண, நீ இது எதுக்குடா மற்றவங்களுக்கு சொன்னேன் தான் கேட்பாங்க. ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு விருப்பம் இருக்கிறவங்க விளாடுங்க, விருப்பம் இல்லைன்றவங்க விட்டுருங்க. பட் எனக்கு தெரிஞ்சதில் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னா என்ன ஒரு இதில் மைனஸ் அப்படின்னா, நீங்கள் அந்த VIP 1, 2, 3ன்றதுக்கான பேக்கேஜ் மட்டும்தான் எனக்கு இதில் காஸ்ட் அதிகமாக இருக்குது. மற்றபடி பாருங்கள், நீங்கள் இங்கே 500 ரூபா கட்டி ப்ரீமியம்லேருந்து VIPக்கு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இங்கே ஏறுற காயின் செலவுக்கு இங்கே ஏறும். ஓகேங்களா? இப்போ அதில் 11 இருக்குன்னா இதில் 6000 ரூபா இருக்குது. அந்த மாதிரி கணக்கு வரும். நீங்கள் 10 ரூபா ஆக மொத்தம் இதில் வந்து பெட்டிங்கும் வந்து அதே மாதிரி வந்து 5, 10, 20 அது மாதிரி தான் வந்து கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இதை எந்த அளவுக்கு நம்புறதுங்கிறது தெரியல. ஓகே, என்னோடய விருப்பத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களோட விருப்பத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இது புதிய விளாண்டது போதும். சாத்திட்டு உங்களுக்கான விட்ரா ப்ரூஃபை வந்து நான் காட்டுறேன். இதில் போய் காட்ட வேண்டாம், அதிலே உங்களுக்கு காட்டினா தானே இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டு. ஓகேவா? அவசரப்பட்டு நானும் ஒரு கொஞ்சம் கோளாராட்டம் வெளியே வந்துட்டேன். உங்களுக்கு விட்ரா ப்ரூஃப் தான் அதிலே காட்டினாலே தெரிஞ்சிடும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மெசேஜாகவும் காட்டணும்ல. ஸோ அதனால தான் நான் அதுக்கு போனேன். பட் இதில் ஃபஸ்ட்டு காட்டிட்டு நான் அதுக்கப்புறம் அதில் காட்டுறேன். ஆனால் உங்களோட விருப்பம் தாங்க. நீங்கள் சொந்த விருப்பத்தில் மட்டுமே சொந்தமாக முடிவெடுத்து மட்டுமே இதை பண்ணுங்கள். இது வந்து ஒரு இல்லீகல் ஆப் தான். ஓகேங்களா? ஸோ இதை முடிஞ்ச அளவுக்கு நல்லதாகவும் யூஸ் பண்ணலாம், கெட்டதாக யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஆப்பை லான்ச் பண்ணவங்களுக்கு இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இதில் நான் 11,000 ரூபா கிட்ட வச்சுருக்கேன். 11,000 ரூபா வந்து எனக்கு விட்ரா லிமிட்டில் வராது. ஓகேவா? 11,000 வந்து எனக்கு விட்ரா லிமிட்டில் வராது. ஓகே, இதில் எங்கே அந்த 100 ரூபா? இந்த பாருங்கள், எனக்கு 100 ரூபா கிரெடிட் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நேத்திக்கு 9:30 வந்து கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? 9:31க்கு கிரெடிட் ஆகிருக்கு 100 ரூபா. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி தான் வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ உனக்கு வந்து உடனே கொடுத்துட்டாங்க. இந்த பார்த்தீங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நான் அந்த ஆப்புக்குள்ளேயே போய் உங்களுக்கு நான் வந்து இதை காட்டுறேன். அந்த ஆப்புக்குள்ளேயே நான் வந்து 100 ரூபா விட்ரா பண்ணது உங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அதையும் காட்டுறேன். ஆனால் என்ன 500 ரூபாய்க்கு போட்டனால அந்த 100 ரூபா தான் விட்ரா பண்ண முடியாது. ஒன்று தான் இதில் மைனஸ். ஓகேங்களா? ஆனால் இதில் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா யூஸ் பண்ணி 2 நாள் தான் ஆகுது. ஆனால் வளவளன்னு என்னை மாதிரி ஒரு எவனுமே வந்து இவ்வளோ தூரத்துக்கு பேசி உங்களை சாவடிச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் என்னடா அது எம்டி ஓடிபின்னு வருது? வெயிட் பண்ணுங்க, சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் கேமோட பேரை நான் இது வரலும் சொல்லவே இல்லை பாருங்கள். விகாஸ் கேஷினோ. இது எவன் அந்த விகாஸ்ன்னு தெரியல. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கான்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. ஆனால் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துருச்சு நம்மளுக்கு. பட் வியூஸ் தான் ரொம்ப டவுன் ஆகுது. ஏன் என்னன்றது தெரியல. அதே மாதிரி நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடலைங்கிறதுனால கூட இருக்கலாம். சரி, ஓகே, மேபி இதுக்கு மேலே வந்து ரெகுலராக வீடியோஸ் போட வரேன்.